அன்பர்களுக்கு வணக்கம். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த கோளறு பதிகம் பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். சென்ற பதிவுகள்ல கோளறு பதிகத்தினுடைய அந்த 1வது பாடலை முடிச்ச உடனே அடுத்த பதிவுல உண்மையான சிவனடியார்னா அவனுடைய உள்ளத்துல சிவபெருமான் குடியிருக்கணும். கோயில்ல வழிபாடு பண்ணும் போது கூட அந்த வழிபாட்டுக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கு. அதுல ஒரு வகை பட்டினத்தடிகள் விளக்கணத்தை சென்ற பதிவுல சொன்னோம். அந்த மாதிரி அனுதினமும் சிவபெருமானுடைய சிந்தனையிலேயே வாழக்கூடியவர்கள் தான் சிவபெருமான் என் உள்ளத்துல குடி புகுந்தார்னு சொல்லிக்க முடியும். இங்க ஞானசம்பந்த பெருமான் சொல்லிக்கிறாங்க. முதல் 2 அடிகள்ல அந்த ஈற்று வார்த்தைகளை சொல்லும் போது சொல்லுவார், என் குலமே புகுந்தா அதனால். அப்ப சிவபெருமானும் அம்பிகையும் என்னுடைய உள்ளத்துக்குள்ள அனிதனமும் குடியிருக்கிறாங்க, அதனால நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிவனடியார் எந்த மாதிரியான பக்தி வாசனையோட இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றார். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை சொல்லுவோம். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனர் சூடி வந்தென் உளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே மிகவே. அந்த முதலடியில வர்றத பாருங்க. என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பு இளங்க எருதேறி ஏழையுடனே. என்புனா என்ன? எலும்பு. கொம்புனா யானை தந்தத்தை குறிக்கும், பன்றி கோடு இருக்குல்ல அதை குறிக்கும். ஆமை ஆமை ஓடு. என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பு இளங்க. இந்த தாரகாவனத்துல முனிவர்கள் எல்லாம் அந்த யாக யஜ்யங்களை பண்ணி அவங்களுக்கு சுபீட்சங்கள் பெருக பெருக ஆணவம் பெறுகிறது. தாரகாவனத்து முனிவர்கள் யாகம் செய்வதில் சிறந்தவங்க. ஆரம்பத்துல இறைவனை நினைச்ச யாகங்கள் பண்ணினாங்க. சுபீட்சங்கள் கூட கூட சொத்துக்கள் சேர சேர சகல சௌபாக்கியங்கள் சந்தோஷங்கள்லாம் பெருக பெருக ஆணவம் பெருகிருச்சு. முனிவர்களுக்கு மாதிரியே முனிபத்தினிகளுக்கும் எங்களை விட்டா கற்பு கரசியா இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த பெண்களுக்கு அந்த அருகதை இருக்குது. ரொம்ப தருக்கி தெரிஞ்சாங்க. காலப்போக்கில் யாகங்களுக்கு இந்த ஹபீஸ் கொடுப்பாங்க இல்லையா இறைவனுக்குன்னு, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க தாரகாவனத்து முனிவர்கள். நாங்க யாகம் பண்றோம், யஜ்ஞம் பண்றோம், அதனால கிடைக்கக்கூடிய பலன் தான் எங்களுக்கு கிடைக்கிறத தவிர கடவுள் ஆகுது. கடவுள் இல்லை கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் விட்டால் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராட்டின்ட்டு போயிட்டாங்க. போலி பகுத்தறிவு இன்னைக்குன்னு மட்டுமல்ல அன்னைக்கும் இருந்தது. அப்ப அவங்களுடைய அந்த ஆணவத்தை அடக்கணும், அவங்களுடைய அந்த மமதையை போக்கணும். சிவனும் மகாவிஷ்ணுவும் யோசிக்கிறாங்க. அதனால இந்த 2 பேருமே தோற்ற பொலிவோடு வர்றாங்க. எம்பெருமான் சிவபெருமான் பிச்சாளனாரா சர்வ நிர்வாண கோலத்துல வர்றாரு. எம்பெருமான் சிவபெருமான் முனிபத்தினிகளுடைய அந்த அக்ரகாரத்துக்குள்ள போறாரு. தம்மை விட்டா இந்த உலகத்துல சத்து கரசிகளே இல்லைன்னு தரிக்கி தெரிஞ்ச அந்த முனி பத்தினிகள் எல்லாம் எம்பெருமான் சிவபெருமான் பின்னால தன்னிலை மறந்து போய்கிட்டே இருக்கிறான். கற்ப அழிஞ்சிருக்கு. இங்க மோகினியா வந்த மகாவிஷ்ணு தாரகாவனத்து முனிவர்கள் யாகம் பண்ற பக்கம் போனாங்க. அவ்வளவு முனிவர்களும் வாயை பிளந்துகிட்டு மோகினி பின்னாலேயே போனாங்க. இந்த 2 சேர்ற இடத்துலதான் இந்த தாரகாவனத்து முனிவர்களுக்கு லேசா பொறி தட்டுது, ஏதோ சதி நடக்குது. சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி பண்றாங்க. நம்ம தர்ம பத்தினிகள் எல்லாம் பின்னால அவர் பின்னால வருது, நிர்வாண கோலத்துல வரக்கூடிய பிச்சாடனர் பின்னால. ஆக இவங்களுடைய மமதை அழிகிற நேரம் அந்த தாரகாவனத்து முனிவர்கள் உடனே அபிசார வேள்வின்னு பண்றாங்க. அபிசார வேள்வின்னு சொன்னா தீய பலன்களை ஏவி விடுறது சிவபெருமான் மேல. துர்ச்ச தேவதைகளை ஏவி விட்டாங்க, துர்ச்ச மிருகங்களை ஏவி விட்டாங்க. யானைய, புலிய, ஆமைய, பன்றிய, இதெல்லாம் துர்ச்ச மிருகங்களா சிவபெருமானை தாக்குறதுக்காக ஏவி விட்டாங்க. ஆனா அனைத்தையும் எம்பெருமான் சிவபெருமான் ஹதம் செய்து அதனுடைய அடையாளமா அவைகளுடைய எலும்புகள், தலையோடுகள் இதையெல்லாம் மாலைகளை அணிஞ்சுக்கிட்டாங்க. நாகங்களை கூட ஏவி விட்டாங்க. ஆனா அவையெல்லாம் ஆபரணங்களா அணிஞ்சுக்கிட்டாரு சுவாமி. புளியை ஏவி விட்டாங்க, புளியை ஹதம் பண்ணி தோலை உரிச்சு இடுப்புல ஆடையா கட்டிக்கிட்டாங்க. அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் இந்த முதல் அடியில சொல்றாரு பாருங்க. என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பு இளங்க எருதேறி. நந்தியம் பெருமான் அந்த வாகனத்துல ஏறி ஏழையுடனேங்கிறார். எம்பராட்டி அம்பிகையைத்தான் ஏழைங்கிறார். இந்த உலகத்துல பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்குறதுல வள்ளல் அவங்க.
ஆனா தன்னை பொறுத்த வரையில் அவங்க ஏழை தான். தனக்குன்னு அவங்களுக்கு எதையும் வச்சுக்கிறது இல்லை. தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து எம்பெருமான் சிவபெருமான் தான். அதனாலதான் சம்பந்த பெருமான் நீங்க சொல்ற போது என்போடு கொம்போடாமை இவை மார்புலங்க எருதேறி ஏழையுடனே அப்படிங்கிறார் எம்பிராட்டி அம்பிகை. பொன்பொதி மத்த மாலை புனர் சூடி வந்து என் உடமே புகுந்தா அதனால் பொன் மகரந்த தூள்களை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிற ஊமத்தம்பூ பொன்பொதி மத்த மாலை ஊமத்த மலர்களை சூடி இருக்கிறாங்க மாலையா. புனல் சூடி சடாமுடியில புனல் புனல்னா கங்காவை குறிக்கும். தண்ணீரை குறிக்கக்கூடிய தண்ணீரின் அம்சமா இருக்கக்கூடிய கங்காதேவிய சடாமுடி மேல சுவாமி அணிஞ்சிருக்கிறாங்க. அததான் பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உடமே புகுந்தா அதனால் சுவாமி என்னுடைய உள்ளத்திலே குடியிருக்கிறாரு. அவர் மட்டும் வரல, ஏழையுடனே பக்த கோடிகளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி தன்னை பொறுத்த வரையிலே ஏழையுடைய அம்சமாக இருக்கக்கூடிய எம்பிராட்டி அம்பிகையும் சுவாமியும் என்னுடைய உள்ளத்திலே புகுந்து குடியிருப்பதனாலே என்ன ஆபத்துகளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லைங்கிறார். அடுத்த வரிய பாருங்க. 9 1 7 18 6 9 9ஆம் நட்சத்திரம் ஆயில்யம். 9 1 10வது நட்சத்திரம் மகான். 9 7 16வது நட்சத்திரம் விசாகம். 18 18வது நட்சத்திரம் கேட்ட. 6 6வது நட்சத்திரம் திருவாதிரை. 9 1 7 18 6 உடனாய நாள்கள். அதுபோல இங்கே நான் சொல்லி இருக்கின்ற இந்த நட்சத்திரங்களை போல இந்த உலகத்திலே வாழும் மானிடர்களுக்கு துன்பம் தரத்தக்க நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டுள்ள அப்படின்னு அர்த்தம். உடனாய அப்படின்னா அந்த நட்சத்திரங்களை போன்ற மற்ற நட்சத்திரங்கள் நாள்கள் அவைதான். நாள்கள்னா நட்சத்திரம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திர சாரத்துல சந்திரன் போய்கிட்டு இருப்பாங்க. அதைத்தான் நாம நாளுங்கிறோம். ஆக இங்க சொன்ன ஆயில்யம் மகம் விசாகம் கேட்டை திருவாதிரை இந்த 5 நட்சத்திரம் மட்டுமல்ல, இதை போன்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது மற்ற ஒரு 7 நட்சத்திரங்கள் வரும். அத சோழ சாஸ்திரத்தில் ஒரு பாடல் வரும். ஆதிரை பரணி கிருத்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் ஜோதி சித்திரை மகம் வீராரும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்த நீர் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே அப்படின்னு பாடல். அந்த 12 நட்சத்திரங்களை சொல்லுவாங்க. அதுல இங்க 5 நட்சத்திரத்தை சம்பந்த பெருமான் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள்னு அந்த ஏழையும் அந்த ஒரு வார்த்தைகளை புகுத்துறாங்க. அந்த நட்சத்திர நாள்கள்ல யாருக்காவது பெரிய தொகை கடன் கொடுத்தோம்னா திரும்ப வராது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுங்கிறதுனால இந்த உலகத்துல சொத்து சம்பாதிப்பதற்கு கடல் கடந்து கூட நாம தொழில் செய்யணுங்கிற காரணத்தை முன்னிட்டு வெளிநாடுகளுக்கு போறவங்க இந்த நான் சொன்ன இந்த 12 நட்சத்திரங்கள்ல யாராவது ஒரு நட்சத்திரத்துல போனா திரும்பி வர முடியாம போயிரும் அப்படிங்கிறாங்க. வழிநடைப்பட்டார் மீளா. இந்த நட்சத்திர நாள்கள்ல ஏதாவது ஒன்றுல நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் பாய்தனில் படுத்தாரானால் தேரார் அப்படிங்கிறார். தேர மாட்டாங்க, வியாதியில இருந்து குணமடைய மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இங்க சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, எம்பெருமான் சிவபெருமானும் அம்பிகையும் என்னுடைய உள்ளத்துல புகுந்துட்டதுனால இந்த 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்லங்கிறார். இவ்வளவு துன்பங்களை தரத்தக்கதாக சுட்டி காட்டப்பட்டுள்ள அந்த நட்சத்திரங்கள் கூட எம்பெருமான் சிவபெருமானும் அம்பிகையும் என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால அவையெல்லாம் எனக்கு அன்போடு நல்ல, என் மேல அன்பு கூர்ந்து நல்லவையா மாறிடுங்கிறார். கெடுதல் பண்ணாதுங்கிறார். அவை நல்ல நல்ல கெடுதல் பண்ணாததோடு மட்டுமல்ல நல்லதை செய்யறதுக்கு துணை நிற்குங்கிறார். அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. என்னை போன்ற அடியார்களுக்கு இந்த நட்சத்திரங்களெல்லாம் நல்லதை தாங்க செய்யும். எந்த விதமான துன்பங்களும் தராது. இந்த நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் பிரத்யோக நட்சத்திரம், இது வத நட்சத்திரம், ஐயோ கவலையே படாதீங்கிறார். நம்முடைய காரியங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு நம்மை துணை புரிவதாக அவை மாறிவிடும் அப்படிங்கிறார். ஆக நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம சிவனடியாரா மாறணும், உண்மையான சிவனடியாரா மாறணும். உண்மையான சிவனடியாருக்கு உண்டான லட்சணங்களோடு நாம் சிவபெருமானை வணங்கி வரணும். அனுதினமும் சிவபெருமானை நம்ம வணங்குவதில் கண்ணும் கருத்துமாக தம்மை மறந்து நினைப்பவர் என்கிற அந்த பட்டினத்தடிகளுடைய வார்த்தைகளை செம்மையாக பிடித்துக் கொண்டு அதன்படி வழிபட்டு
சிவபெருமானை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி நம்முடைய நடைமுறையிலே ஒரு சிவனடியாருக்கு உண்டான முழு தகுதியோடு வாழ்ந்தோமானால் இந்த உலகத்திலே எந்த வகையான இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு இந்த பாடலை சொல்றாங்க. அப்ப சென்ற பதிவுல நாளும் கோளும் சிவனடியாரை ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னவரு இந்த பதிவுல இந்த பாடல்ல நட்சத்திரங்கள் அது எப்படிப்பட்ட துன்பம் தரத்தக்க நட்சத்திரங்களாக இருந்தாலும், விபத்து தாரை நட்சத்திரங்களாக இருந்தாலும், பிரத்யேகதாரை நட்சத்திரங்களாக இருந்தாலும், வதைதாரை நட்சத்திரங்களாக இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் நல்லனவாக மாறி ஒரு உண்மையான சிவனடியாருக்கு நன்மையே தருங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. இதை போலவே அடுத்து வரக்கூடிய பாடம் 3வது பாடம். அதுல தெய்வங்கள் எல்லாம் எப்படி நமக்கு அனுக்கிரகம் தரும், எந்த மாதிரியான தெய்வங்கள் நமக்கு அனுக்கிரகம் தரும், எப்படிப்பட்ட அனுக்கிரகம் தரும் அப்படிங்கறத அடுத்த பாடல்ல வழங்குறாங்க. அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.